முக்கிய செய்தியை பார்க்கலாம். பங்குச் சந்தைகளில் பெரும் சரிவு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தி தலைமை சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். நிகிதா, இன்று ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் இன்று பங்கு சந்தைகள் செயல்பட்டன. அதற்கு காரணம் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்வதால் சிறப்பு நாளாக இன்று ஞாயிற்றுக்கிழமையான இன்று பிப்ரவரி 1ஆம் தேதி பங்கு சந்தைகள் இயங்கின. இந்த சிறப்பு வர்த்தக நாளிலே இந்திய பங்கு சந்தை அண்மைகால வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது. முதலீட்டாளர்கள் பெரும் இழப்பை எதிர்கொண்டிருக்கின்றனர். இந்த மோசமான சரிவுக்கு காரணம் மத்திய பட்ஜெட்டிலே எஸ்டிடி என்ற வரியினை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்ததுதான். ஏற்கனவே இந்த வரி இருக்கிறது, அதை கடுமையாக உயர்த்தியதால், அதாவது பட்ஜெட்டிலே ஃபீச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் F&O என்று கூறுவார்கள், F&O வர்த்தகம் என்று கூறுவார்கள். அதிலே செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்சன் டாக்ஸ், STT, செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்சன் டாக்ஸ் என்று அழைப்பார்கள். அதை அந்த வரியை கடுமையாக உயர்த்தியதால் முதலீட்டாளர்கள் பெரும் அளவிலே பங்குகளை விற்பனை செய்ய தொடங்கினர். அதற்கு காரணம் என்னவென்றால், அந்த பங்குகள் இந்த STT உயர்த்தப்பட்டால் தங்களுக்கான லாபம் என்பது பெருமளவிலே குறையும். எனவே குறைகின்ற லாபம் இருக்கும்போது எதற்காக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து அந்த பங்குகளை எல்லாம் விற்க தொடங்கிவிட்டார்கள் முதலீட்டாளர்கள். இதனால் கடுமையான டெரிவேட்டிவ் சார்ந்த பங்குகள் கடுமையான மற்றும் பல துறைகளில் கடும் விற்பனை ஏற்பட்டது. இதன் எதிரொலியாக இன்றைய வர்த்தக முடிவிலே சென்செக்ஸ் நீங்கள் பார்த்திருந்தால் கிட்டத்தட்ட 80,722 புள்ளிகளில், அதாவது 1,547 புள்ளிகள் குறைவாக முடிந்தது. இடையிலே 2000க்கு மேற்பட்ட புள்ளிகள் கீழே சாய்ந்தன. அதே போன்று NSE என்று அழைக்கப்படுகின்ற தேசிய பங்கு சந்தை நிப்டியை பார்த்துக்கொண்டால் 24,825 முடிந்தது. கிட்டத்தட்ட 495 புள்ளிகள் கீழே விழுந்தது. அது 700 புள்ளிகள் கீழே சென்று பிறகு வர்த்தக முடிவிலே 495 முடிந்தது. இதிலே மிகப்பெரிய அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது முதலீட்டாளர்களுக்கு என்றுதான் கூற வேண்டும். இந்த சரிவால் முதலீட்டாளரின் முதலீட்டு மதிப்பு என்பது 9,72,657 கோடி, அதாவது கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய், 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான சரிவை பதிவு செய்திருக்கிறது இன்றைய இந்திய பங்கு சந்தைகள் என்று கூறும். குறிப்பாக சிறப்பு வர்த்தக அமர்வில் BSE பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் மொத்த சந்தை மதிப்பு 460 லட்சம் கோடியிலிருந்து 450 லட்சம் கோடியாக சரிந்திருக்கிறது. BSE பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் மொத்த சந்தை மதிப்பு சுமார் 10 லட்சம் கோடி இழந்திருக்கிறது. இது ஒரு நாளில் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்புகளில் ஒன்றாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. என்றால் இது பட்ஜெட் 2026 நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அடுத்த 5 ஆண்டுகளில் பயோபார்மா துறைக்கு 10,000 கோடி முதலீடு, பாதுகாப்பு துறைக்கு அதிக முதலீடு என்ற போதெல்லாம் கிடுகிடுவென மருந்து துறை, பாதுகாப்பு துறை, பார்மா துறை, பயோடெக் துறை பங்குகள் எல்லாம் உயர்ந்தன. ஆனால் இந்த STT செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்சன் டாக்ஸ் என்பதை கடுமையாக உயர்த்தியின் விளைவு லாபம் குறையும் என்று கருதி முதலீட்டாளர்கள் பங்குகளை பெரும்பாலும் விற்றார்கள். இதனால் ஒரே நாள் என்பதை விட 6 மணி நேரத்தில், என்றால் காலை 9 மணிக்கு வர்த்தகம் தொடங்கும், 3:15 மணிக்கு முடிந்துவிடும். எனவே இந்த 6 மணி நேரத்தில் 9:15 முதல் 15 நிமிடம் பஃபர் டைம் என்பார்கள். இந்த 6 மணி நேரத்திற்குள்ளாக 10 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது பங்கு சந்தையில், இந்திய பங்கு சந்தையில். மிக முக்கியமான தகவலாக இன்றைய பட்ஜெட் எதிரொலி நேரடியாக தற்போது BSEயில் எதிரொலித்திருக்கு. மும்பை பங்கு சந்தையிலே ஒரே நாளில் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு என்று இதை சரிவு என்று கூறுகிறார்கள். முதலீட்டாளர்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டிருக்கின்றதான் கூற வேண்டும். இது அடுத்தடுத்த நாட்கள் நாளை எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். எது எப்படி இருப்பினும் இந்த ஒரே நாளில் இவ்வளவு பெரிய இழப்பு என்பது மிக முக்கிய குறிப்பிடத்தக்க ஒரு சரிவாக இந்திய பங்கு சந்தையில் பட்ஜெட் நாளில் ஏற்பட்ட சரிவுகளில் மிகப்பெரிய சரிவாக பார்க்கப்படுகிறது. நிகிதா.